ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடலர் கிச்சனுக்கும் நான் மாடலர் கிச்சனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனை தான் நாங்கள் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கபோர்டு அடித்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ வந்து தெரியாமல் கபோர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் டோராக அடித்தாச்சு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பீரோ மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அடித்ததுனால வந்துட்டு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் என்ன யூஸு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, கவுண்டர் டாப்பில் நம்ம எதையுமே வச்சுருக்க வேண்டியதில்லை. திங்ஸை எல்லாமே கபோர்டுக்குள்ளே எடுத்து போட்டு எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆனால் கபோர்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப சிரமம் தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆயில் வந்துட்டு நம்ம சமைக்கும்போது உள்ளே இருக்கிற பாத்திரத்துக்கு ஆயில் பிஸ்கெல்லாம் அதிகமாக படாது. ஸோ நம்ம டோர் சாத்தி வச்சிட்டோம், ஃபுல்லாகவே சாத்தி வச்சிட்டோம் அப்படின்னா, அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நான் மாடல் கிச்சனில் இருக்கிற அளவுக்கு இதில் வந்து பாத்திரத்தில் ஆயில் படாது. ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் என்ன தொந்தரவுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து மாடலர் கிச்சனில் டோர் வந்து ஃபுல் டோராகவே போட்டாச்சு. ஸோ உள்ளே வந்து கடப்பாக்கல் தான் வச்சுருக்கு. 3 கடப்பாக்கல் வச்சுருக்கு. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடப்பாக்கல்லுக்கு மட்டும் நம்ம கபோர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருந்திருக்கும். எனக்கு இடமும் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் வந்து 3 ஷெல்ஃபுக்குமே டோர் போட்டதுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், கண்ணாடி டோரில் வந்து இன்னொரு டோர் வந்து இடிக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே தொந்தரவாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ எல்லாம் புதுசாக நியூவாக நிறையா வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி வந்து இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டோர் திறக்கும்போது கண்ணாடி டோரில் போயிட்டு அந்த டோர் வந்து இடிக்கும். இது ஓப்பன் பண்ணாலுமே அதில் வந்து இடிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தொந்தரவு இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் போடுறீங்க அப்படின்னா, இந்தளவுக்கு ஃபுல்லாக போடாமல் பாதி மட்டும் 2 ஷெல்ஃபுக்கு மட்டும் நீங்கள் கபோர்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போல்லாம் இப்போ வந்து ஆனியன் ட்ரேலாம் தனியாக வச்சு கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸு ஆனியனுக்கெல்லாம் தனியாக ட்ரே வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் கட்டும்போதெல்லாம் அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா, ஹைட்டு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குதுங்கிறதுனால உள்ளே வந்து நம்ம வந்து ஷெல்ஃபு வச்சுக்கலாம் வேணாம். அதுவும் வுட்லேயே நம்மளுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒயிட்டாக அந்த பூச்சி வருது, அது எல்லாமே வருது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ரொம்ப ஈரத்துணியெல்லாம் போட்டு இந்த வுட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ சிலிண்டருக்கு நம்மளுக்கு வந்து தனியாகவே இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து நம்ம ட்ரேலாம் உள்ளெல்லாம் எதுவும் வைக்கல. இது வந்துட்டு கரண்டி வைக்கிறதுக்கு, அடுத்தது பிளேட்டு வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 4 ட்ரே வச்சுருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சா மட்டும்தான் ஓகேவாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்துட்டு துரு பிடிக்கிறது அது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எம்டியாக கொடுத்துக்கணும். எம்டியாக கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா பாத்திரம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து மேலே சின்ன தட்டும் சின்ன கப்ஸும் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெரிய தட்டு வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் அது வந்து ஓப்பன் பண்ணவே முடியல. ரொம்ப நாள் ஆகிட்டதுனால நான் அதை ஓப்பன் பண்ணவும் இல்லை. அது அப்படியே ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இடத்துக்கும் நம்ம வந்து வுட்டு டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஓவரால். ஆனால் வந்துட்டு நம்ம கபோர்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா சின்ன இடம் கூட உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷாக தெரியும். நிறைய திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கபோர்டு அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த பாத்திரம் வெளியே இருக்கணும், எந்தெந்த பாத்திரம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கபோர்டு அடிங்க. இது வந்து வுட்டு ஸ்டாண்டு நம்ம வந்து மீஷோவில் வாங்கினது. ஸோ நான் வந்து கை கட்டுற மாதிரி அடுப்புக்கிட்டே இருக்கிறதுக்கு கை கட்டுற மாதிரி நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வாங்கினாலும் கூட அது சுற்றி நம்ம எந்த பொருள் எந்த பக்கம் இருக்குதுன்னு அவசரத்துக்கு எடுக்க முடியறதில்ல. ஸோ கபோர்ட் வந்துட்டு அடிக்கிறது தப்பு கிடையாது. கண்டிப்பாக சூப்பராக அடிச்சுக்கலாம். ஆனாலும் கபோர்டு அடிக்கும்போது நல்லா யோசித்து உங்களுக்கு எந்தெந்த கேபினெட் வேணும், நீங்கள் எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு எந்தெந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கபோர்டு அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கபோர்டு வந்துட்டு ஒரு பெனிஃபிட் தான். இல்லை அப்படின்னா நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே அடித்ததுனால எனக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே தொந்தரவாக தான் இருக்கும். காய்கறி வைக்கிறதுக்கோ ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பாத்திரங்களை இந்த மாதிரி பேக் போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50% ஓகே தான். ஆனால் கபோர்டு அடிக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அடிக்கணும். பாருங்கள், வுட்டுங்கிறதுனால எந்த மாதிரி தான் அந்த மாதிரி மண் மாதிரி வரும். ஸோ நம்ம ஒரு 1 மந்த் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மரப்பலகையிலேருந்து அப்படியே உளுத்து வரும், அந்த மாதிரி வருது. ஸோ இப்போல்லாம் பிவிசி யூவிசின்னு நிறைய மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ வுட்டுக்கு பதிலாக நீங்கள் அதை அடிச்சிங்கனாலும் ஓகே, சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் அடிக்கும்போது கண்டிப்பாக எந்தெந்த ட்ரே வேணும், எந்தெந்த பாத்திரம் எங்கெங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு, உங்களோட இடம் எந்த மாதிரி இருக்கோ அதை யோசிச்சுட்டு நீங்கள் கபோர்டு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கபோர்டு கிச்சன் வந்துட்டு ஒரு 50% நான் கம்மின்னு தான் சொல்லுவேன். தெரியல, நான் 10 வருஷமாக இதில் ரொம்ப சிரமப்பட்டதுனால எனக்கு ஓப்பன் கிச்சன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நீங்கள் கபோர்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷாகவும் இருக்கும், நல்லா இடமும் சேஃபாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து இது வந்து ஓப்பன் கிச்சனு. இதில் வந்துட்டு எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிறோம். வந்துட்டு எது எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம எல்லாத்தையும் அப்பப்போ ஒவ்வொரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதில் என்ன தொந்தரவுன்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லா பாத்திரத்துலேயும் ஆயில் பிஸ்க் இருக்குது. அடிக்கடிக்கு நம்ம வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையுமே அப்பப்போ தொடச்சி வைக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் எது எங்கே இருக்குது, அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கபோர்டில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஓப்பன் கிச்சன் ஓகே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு அது வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான். அப்பப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடனுக்குடனே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம கொண்டு போய் இதை போட முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நல்லா வெளிச்சமாக இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து குடோன் மாதிரி ஷட்டர் போடுற இடத்துல தான் நான் கிச்சன் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்றைக்குமே கிச்சன் வச்சுருக்கும்போது நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் வைங்க. கிச்சன் எப்போவுமே வெளிச்சமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக மைண்ட் வந்து ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்துட்டு கிச்சன் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கபோர்டு அடித்து கிச்சனே வச்சுருந்தாலும் கூட வெளியில் வந்துட்டு அவுட்ரு கிச்சன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.